منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவர் நம் மீது கடமையாக்கியிருக்கின்ற ஜும்மாவுடைய தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூறியிருக்கிறோம். இப்படிப்பட்ட வாய்ப்பை ஏற்படுத்திய அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் கூறி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமுதாயத்தை இந்த உலகத்திலே படைத்து அவர்களுக்கு ஏராளமான நற்காரியங்களை செய்யுமாறு நமக்கு ஏற்றிருக்கிறார். அவர்கள் நல்லவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தால் எப்படிப்பட்ட கூலி மறுமையில் இருக்கிறது, பாவத்தை செய்யக்கூடியவர்களாக தீமையின் பக்கம் போகக்கூடியவர்களாக தீமையை செய்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு எத்தகைய தண்டனை இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்படி வாழ்கிற இந்த உலகத்திலே நல்ல மனிதர்களுக்கு நாளை மறுமையிலே மிகப்பெரிய பரிசுகளையும் பல்வேறு சிறப்புகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதை நாம் சொல்வதற்கான மிக முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்து அவர்களுக்கு நன்மையும் தீமையும் ஏற்படுத்தி அதிலே யார் நல்லவர்களாக இந்த உலகத்திலே வாழ்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு இறைவன் மறுமையிலே மிகப்பெரிய பரிசுகளை சிறப்பு ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லதீ ஹலகல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அவர்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் நாம் ஏற்படுத்தி அவர்களில் யார் நற்காரியம் புரிபவர்கள் என்பதை பார்ப்பதற்காக நாம் இதை உண்டாக்கியிருக்கிறோம் என்று சொல்கிறார். இந்த உலகத்திலே நல்லவர்களையும் கெட்டவர்களையும் அல்லாஹ் அடையாளம் காணுவதற்காக நல்லமல் செய்பவர்கள் யார் என்பதை அல்லாஹ் அடையாளம் காட்டுவதற்காக வேண்டி இந்த உலகத்திலே வாழ்வையும் மரணத்தையும் நாம் ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று சொல்கிறார். அப்படி இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களாக இருக்கிற நாம் பல்வேறு சிறந்த விஷயங்களை தெரிந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய வேதத்தை தான் பின்பற்ற வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லைத்தான் நாம் கேட்க வேண்டும், குர்ஆனும் ஹதீஸும் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை, நமக்கு வழிகாட்டி என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். இஸ்லாத்தில் இருக்கிற முஸ்லிம்களாக இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை தான் மொழிந்திருக்கிறோம். வணக்கத்துக்குரியவன் இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைத்தூதராக இருக்கிறார்கள் என்ற கலிமாவை தான் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிற முஸ்லிம்களாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எதை இஸ்லாம் சொல்லி இருக்கிறதோ அதன் அடிப்படையிலே வாழ்ந்து காட்டுகிறோமா? ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று, இதுதான் இஸ்லாம் என்று புரிந்து வைத்திருப்பவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் எதை புரிந்தார்களோ எதை மக்களுக்கு சொன்னார்களோ அதை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறார்களா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு இறைவன் பல சோதனைகளை ஏற்படுத்துவார். இதனால தான் இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை மக்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் செய்யாததை மக்களுக்கு சொல்லாதீர்கள். லிம தகூலூன மா லா தஃஅலூன். நீங்கள் செய்யாததை பிறருக்கு சொல்லாதீங்க. நாமளே தொழாதவராக இருந்து கொண்டு பிறரை தொழக்கூடியவர்களா சொல்ல முடியுமா? நானே வட்டிக்கு வாங்கக்கூடியவனா இருந்துகிட்டு பிறரை வட்டிக்கு வாங்காதன்னு சொல்ல முடியுமா? நானே ஒரு தப்பை செய்து கொண்டு பிறரை தப்பு செய்யாதே என்று சொல்லக்கூடிய காரியத்தை செய்யாதீர்கள், அது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்குறது அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் நாம் விளங்கி வைத்திருக்கிறோம், குர்ஆன் தான் நமக்கு வழிகாட்டி, ஹதீஸ் தான் நமக்கு வழிகாட்டி, அல்லாஹ்வும் தூதரும் தான் பின்பற்றுவதற்கு தகுதியானது என்று முஸ்லிம்களாக இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதிலே பெரும்பான்மையான மக்கள் அந்த கொள்கையின் அடிப்படையில் வாழ்கிறார்கள் என்று சொன்னார் வாயளவிலே வைத்திருக்கிறார்கள், வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துகிறது. இந்த ரமலானுடைய மாதத்தை 29 நோன்பு 30 பல இடங்களிலே நாம் நிறைவேற்றிருக்கிறோம். அந்த 29 நோன்பை நிறைவேற்றி ரமலானுடைய மாதத்தை பூர்த்தி செய்திருக்கிற நம்மள அந்த ரமலானுடைய மாதத்திலே வாழ்ந்தது போல் மற்ற மாதங்களிலே வாழ்கிறார்களா? உண்மையான முறையில நேர்மையான முறையில எதை நாம் கடைபிடித்து
கட்டி வைக்கிறவர்கள் பல பேர் பார்க்கணும். தொழுகை எடுத்துக் கொள்ளுங்கள். ரமலானுடைய மாதத்துல நோன்பு வச்சவங்க பெரும்பாலும் தொழுதிருப்பார்கள். தொழாம பெரும்பாலும் இருக்கவே மாட்டோம். பெரும்பாலும் நோன்பு வைத்தவர்கள் அனைவருமே தொழணும் என்ற சிந்தனையோடு இருப்பார்கள். அந்த பெருநாளுடைய தொழுகையோடு முடிவு போச்சு. அதுக்கு பிறகு அப்ப நம்ம எதை சொன்னோமோ அதை செய்யாத பாவிகளாக மாறணும். எதை ரமலானிலே சொன்னோமோ, எதை அல்லாஹ் வழிகாட்டினான் என்று சொன்னோமோ, எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னோமோ, அப்படிப்பட்ட சொல்லுக்கு மாற்றமாக ரமலானை கடந்த பிறகு அதிலிருந்து மாறுபட்டு செயல்படுவோம். அதோட முடிஞ்சிருச்சு, ரமலானோட நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டோன்ற மாதிரியான சிந்தனைக்கு போகிறோம். இதுதான் இறைவனுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்துகிறது. அல்லாஹ் மிகப்பெரிய கோபப்படுகிறான் என்று அவனே தெரியப்படுத்துகிறான். நீங்க செய்யாத பிறகு சொல்லாதீங்கப்பா, அது மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்குறது. ஏன் அப்படி பண்ணுகிறீங்க? அப்ப நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்களை சிந்திச்சு பாருங்கள். ஹராம் என்று தெரியும், ஆனால் அந்த ஹராம் என்று செய்து கொண்டு அந்த வியாபாரத்தை செய்வார்கள். வியாபாரத்திலே பொய் சொல்லக்கூடாது, கலப்படம் செய்யக்கூடாது, ஏமாத்தம் பண்ணக்கூடாது, இரண்டாம் நம்பர் செய்யக்கூடாது, அனைத்தும் தெரிந்து கொண்டு ஆனால் அதை நாம் என்ன செய்கிறோம்? இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்குது, குர்ஆன்ல இருக்குதுங்க, ஹதீஸ்ல இருக்குது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமா பொய் சொல்லியிருக்கிறாங்க, ஏமாத்த சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகிற நாம் நம்முடைய வியாபாரத்தை அப்படி செய்கிறோமா? ஏதாவது வேஸ்டான பொருள் வந்தா அது கஸ்டமர் தலையில கட்டி விட்டுரும். இவங்க ஏமாந்து வாங்கியிருப்பாங்க, ஆனால் பிறரை ஏமாற்றுகிற வேலையை செய்வாங்க. யாரையாவது எவனாவது ஏமாந்தவனா இருந்தா அவன் தலையில கட்டி அந்த மசாலா தரைச்சி அனுப்பிட்டு இருக்கு. இப்படி செய்யலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு வீதியில் நடந்து போறாங்க. ஒரு கோதுமையினுடைய குவியில் குட்டி போட்டு கொட்ட வச்சிருக்காங்க. அதை பார்த்து விட்டு ரசூலுல்லாஹ் மேல உள்ள காய்ந்ததை மட்டும் பார்க்கல, உள்ள கையை விட்டு அள்ளி எடுத்து பார்க்கறாங்க. பார்த்தா ஈரமா இருக்கு. ஏப்பா மேல காய்ந்ததை வச்சிருக்கிற, உள்ள ஈரத்தை வச்சிருக்கிற, இப்படி மக்களை ஏமாத்தலாமா? சொல்லணும் இல்லவே, உள்ள ஈரம் இருக்கு, மேல காய்ஞ்சிருக்குன்னு சொல்லணுமா இல்லையா? தெளிவுபடுத்தி வியாபாரம் பண்ணுங்கள், இல்லை என்றால் உங்களுடைய வியாபாரத்திலே பறக்கத்து இருக்காது என்று சொன்னார்கள். சின்ன சின்ன விஷயம் தான், நுணுக்கமான செய்தி தான். இதை நாம் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் எந்த இஸ்லாத்தை வாயிலே சொன்னோமோ அதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தல அர்த்தம். அல்லாஹ் கோபத்தை ஏற்படுத்துகிறதா அறியும். வட்டி ஹராம் என்று தெரியும், ஆனால் அந்த வட்டி நமக்கு தேவை என்றால் வாங்கிக் கொள்ளும். நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும், பெரிய கான்வென்ட்ல படிக்க வைக்கணும், பெரிய கல்லூரியில படிக்க வைக்கணும், பெரிய இடத்துக்கு அனுப்பணும் அப்படின்றதுக்காக இத்தனை நாட்கள் எதை ஹராம் என்று சொன்னோமோ அதை தன்னுடைய குடும்பத்திற்கு, தன்னுடைய உறவுக்கு, தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்திக் கொள்வோம். அப்ப இது என்ன அர்த்தம்? எதை சொன்னோமோ அதை செய்யல, வியாபாரத்திலும் செய்யல, வாழ்க்கையிலும் செய்யல, குடும்பத்திலும் செய்யல. எதை பாவம் என்று சொன்னோமோ அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன மாற்றம் ஏற்படுது? ரமலான் வந்து நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று மற்ற 11 மாதங்கள் நாம் பார்க்கணும். அப்படியான வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கிறதா? அல்லாஹ் எதை விரும்புகிறானோ, எதை நேசிக்கிறானோ அப்படிப்பட்ட சொல் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்கி இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையை பார்த்து முஸ்லிம் அல்லாதவர்கள் நேசிக்கிற அளவுக்கு மாற வேண்டும். இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இப்படிமா வாழ்றாங்க, ஏமா நீங்க வந்து வியாபாரத்தை கரெக்டா இருக்கிறீங்களே பாய், சின்ன விஷயமா இருந்தாலும் சரியா பண்றீங்க, ஏதாவது மிஸ்டேக் இருந்தா சொல்லி கொடுத்துறீங்க, அதை தெளிவுபடுத்துறீங்க, பொய் சொல்லாம இருக்கிறீங்க, வட்டி வாங்காம இருக்கிறீங்க என்று நம்மை பார்த்து முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை நேசிக்கிற வகையிலே வாழ்க்கை மாறுகிறதா? அப்படி மாறினால் நாம் உண்மையான இஸ்லாத்தை நாம் ஃபாலோ பண்றோம் அர்த்தம். அவங்க சிந்திக்கணும், முஸ்லிம்களும் சிந்திக்கணும். நாம் இஸ்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்றோம், குர்ஆனை எடுத்து படிக்கிறோம், அதை வேதங்கள் வார்த்தைகள்ல சொல்லப்பட்டிருக்கு என்பதை புரிந்து கொள்கிறோம், இறைவனுடைய வார்த்தை என்று 100க்கு 100 நம்ம சதவீதம் நம்புகிறோம். அப்படி நம்புற நாம, அதை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்வதற்கு மாறுறோம்? என்ன யாராவது துப்பாக்கி கையில ஏந்திக்கிட்டு அதுக்கு மாத்தமா செய்ய சொன்னாங்களா? அப்படிப்பட்ட நாட்டில் வாழ்வர்கள் கூட இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஏங்குகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். பாலஸ்தீனத்தை எடுத்துங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், தொழ வேண்டும் என்று பள்ளிவாசலை கூடுகிறார்கள். அங்கே இருக்கிற யூதர்கள் சுட்டு பொசுக்குகிறார்கள். குழந்தைகள், பெண்கள், பெரியவர்கள், முதியவர்கள் அனைவரையும் சாவடிப்பதற்கான வேலை செய்கிறார்கள். எங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று உயிரை தியாகம் செய்து கொண்டு வாழ்கிறார்கள். அப்படி ஒரு நிலை இல்லையே. நம்ம உயிருக்கு பயந்துகிட்டு, நடிக்கிட்டு, ஒளிஞ்சுக்கிட்டு அப்படியான வாழ்க்கை வாழல. நிம்மதியா வாழ்றோம், நிம்மதியா சம்பாதிக்கிறோம், நிம்மதியா சாப்பிடுறோம்,
மனைவி மக்களோடு இருக்கிறோம், நல்ல வாழ்க்கை வாழ்றோம், ஒரு பெரிய நெருக்கடிகள் சொல்ல இயலாது. ஆனால் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத எந்த நேரத்திலும் உங்களுடைய உயிர் பறிபோகலாம் என்ற அளவுக்கு துப்பாக்கி ஏந்தி கொண்டு ஒளிஞ்சி மறைஞ்சி தன்னுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் நினைப்பவர்கள் அங்கே இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஆனால் இங்கே நாம் இலகுவாக வாழ்ந்து கொண்டு இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அசால்ட்டா இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பாருங்க, எதுவுமே பெரிய போதனை செய்யாத ஒரு மனிதர் இஸ்லாத்தின் பால் இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறார்கள்? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பள்ளிவாசல மக்கா மதீனாவுடைய நகரத்தில் இருக்கிறாங்க. அங்கே யமாமா என்ற பகுதியிலே சுமாமா என்ற ஒரு மனிதர் கொள்ளையடிக்கக்கூடியவராக, மக்களுடைய பணத்தை பிடுங்குவர்களாக, வழிப்பறி கொள்ளையராக இருக்கிற ஒரு மனிதர் தப்பு செய்து விட்டார் என்பதற்காக வேண்டி அவரை அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அழைத்து வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, போற வர மக்களுடைய பொருளாதாரத்தை திருடுறது, ஏமாத்துறது, கொள்ளையடிக்கிறது, இந்த வேலையை தான் பார்க்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு குற்றவாளியை ஒப்படைக்கிறார்கள். அவர்களை 3 நாள் கட்டி போட்டார்கள் பள்ளிவாசல். வேற எந்த இதுவும் இல்லை, பெரிய குர்ஆனை போதிக்கல, ஹதீஸ் எடுத்து சொல்லல, அவர்களுக்கு எந்த வகையான அறிவுரையும் பண்ணல. 3 நாள் கட்டி போட்டு வச்சார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை 3 நாள் பார்க்கிறார்கள். அது வரைக்கும் உலகத்திலேயே பிடிக்காத ஒரு முகம் என்றால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம்தான். அது வரைக்கும் உலகத்திலேயே பிடிக்காத ஒரு நகரம் என்றால் அந்த மதீனத்து நகரம் தான். அது வரைக்கும் உலகத்திலேயே பிடிக்காத ஒரு மார்க்கம் என்றால் இஸ்லாமிய மார்க்கம் தான். அப்படி இஸ்லாத்தையும் மதீனா நகரத்தையும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் வெறுத்த அந்த மனிதர் 3 நாள் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையை பார்த்துவிட்டு 3வது நாள் அவர் வாழ்க்கையில இருந்து அவரை விடுதலை செய்ய, அதாவது அந்த தண்டனையில் இருந்து அவரை விடுதலை செய்யறாங்க, கைதியை அவுத்து விடுறாங்க. அவுத்து விட்ட பிறகு பக்கத்திலே உள்ள ஒரு குளத்திலே போய் குளிச்சு விட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துக்கு நேராக நின்று சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வின் தூதராகவும் அடிமையாக இருக்கிறார் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் முன் நின்று கலிமா சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒரு கைதியாக, குற்றவாளியாக இருந்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை 3 நாள் பார்த்தவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இறைவனுடைய நாட்டம். நம்ம வாழ்க்கையை பாருங்க, பெரும்பாலும் இப்படியான இருந்தார்கள் முஸ்லிமுடைய வாழ்க்கை என்றால் அப்படி எல்லாராலும் சிலாகிக்கப்படுகிற, பேசப்படுகிற அளவுக்கு இருந்த ஒரு நிலை இன்று அப்படியே மாறி 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 அப்படி வந்து போயிடுச்சு. எல்லாரும் மாதிரி அவங்க வியாபாரம் பண்றாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் வாழ்றாங்க, ஒரு பெரிய ஒரு டிஃபரெண்ட் இல்லை. எப்படி இருக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ அப்படி இல்லாதவருடைய விளைவு அவர்களை போல நாமளும் மாறுகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒரு பொந்திலே எப்படி வந்து ஒரு பின்னாடி போனால் ஆட்டு மந்தைகள் எப்படி பின்னாடியே போய் விடுமோ அது போல நீங்களும் மார்க்கத்தை விட்டு விலகி போய்விடுவீர்கள். விலகி போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படியான ஒரு சோதனை நமக்கு உண்டாகும் என்று சொன்னார்கள். அப்படி இன்று மார்க்கத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. சாதாரண விட்டு போயிடுவோம், இதுல என்ன இருக்கு, அதுல என்ன இருக்கு, அப்படின்னு இருக்கு, அப்படி என்று கடந்து சர்வசாதாரணம் போகிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பார்த்த அந்த சுமாமா என்ற மனிதர் இஸ்லாத்தை வெறுத்தவர், ரசூலுல்லாஹ்வை வெறுத்தவர், நகரத்தை வெறுத்தவர், எல்லாத்தையும் வெறுத்த அந்த மனுஷன் வாழ்க்கையை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் பார்த்து இஸ்லாத்தை ஏற்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். சிரமம் வரட்டும், கஷ்டம் வரட்டும், நாம் முடிந்த அளவுக்கு அதை பண்ண கிடைச்சிக்கிட்டு அல்லாஹ்வுக்காக கொடுப்போம். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். ரசூலுல்லாஹ்ட்ட வேலை செஞ்சு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 ஆண்டு கால வேலை செய்றாங்க. அவர் சொல்கிறார், அந்த மனிதர் சொல்கிற வார்த்தை தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்றாங்க, 10 ஆண்டு காலத்துல என்னை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிந்து பேசுறதே கிடையாது, அடிச்சதே கிடையாது. எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை இருந்திருப்பாருங்க. தன்னிடத்த வேலை செஞ்ச மனுஷன்கிட்ட கூட எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி பக்குவமா இருக்கணும். நீங்க வேலைக்காரனா மதிப்பு இல்லை, அவங்களை இலக்காரமா பார்க்கறது, அவங்களை மட்டமா பேசுறது, அவர்களை வந்து நம்ம வந்து துச்சமா நினைக்கிறது, நம்ம தான் வேலை செய்யறாங்க, நம்ம தான் காசு கொடுக்குறோம் என்ற நினைப்போடு வாழ்கிறவர்கள் பல பேர். அல்லாஹ்வின் தூதர் ஒரு இறை தூதராக இருக்கிறார்கள், ஆட்சி தலைவராக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர் நினைச்சா எதையும் செய்யலாம். அவங்க பேசுறா யாரும் ஒன்றும் தப்பா நினைக்க போறது இல்லை, அவங்க திட்டுனா யாரும் தப்பா நினைக்க போறது இல்லை.
அப்படிப்பட்ட கடின சித்தாந்தத்தை, கடின போக்கை எங்கள்கிட்ட காட்டதே இல்லை. வாழ்க்கையை மாற்றுகிறார்கள். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாகும். அல்லாஹ் எதை விரும்புகிறானோ, நீங்கள் தப்போடுவோட மாலா தப்பாடுவோம், நீங்கள் செய்யாதே பிறருக்கு சொல்லாதே என்று சொல்கிறார். அப்படி நாம் அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளியாக ஆகாமல் முடிந்த அளவிற்கு என்னால் இயன்றதை செய்கிறேன், அதை பிறருக்கும் எடுத்து சொல்கிறேன். நான் தொழுகாலியா இருக்கிறேன், நான் முன்பாளியாக இருக்கிறேன், நான் நேர்மையானவனாக இருக்கிறேன், நான் உண்மையானவனாக இருக்கிறேன், நான் கலப்படம் செய்யாமல் இருக்கிறேன், பிறருக்கு உதவி செய்வனாக இருக்கிறேன் என்று இஸ்லாம் எதையெல்லாம் நமக்கு நன்மையான வழிகாட்டுதலை சொல்லியிருக்கிறதோ, பாவத்தை செய்யாதவனா பெரும்பெருமான பாவங்களை விட்டு விலகிவனா. பாவன்றது எல்லா மனிதர்கிட்டையும் அறிந்தோ அறியாமலோ ஒவ்வொரு மனுஷன்கிட்டையும் ஒன்று இருக்கும். யாரும் தப்புக்கு அப்பாற்பட்டவர் இல்லை. அந்த தவறுக்கு அல்லாஹ்விடத்தில் தௌபா தேடி அதிலிருந்து மீள்பவர்களாக நம்மளே மாத்திக்கணும். அந்த தவறான குணங்கள் உடையவனாக இருந்தால் அதிலிருந்து மாறுபவர்களாக, கோபமே அடிக்கடி கோபப்பட்டுட்டே இருக்கிறவனா கோபத்தை விட்டு விலகிறதுக்கு இரண்டு துவா செய்வோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுவோம். அதிலிருந்து விலகி வெளியே வருவோம். முடிந்தவங்க அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன வழி இருக்கிறதோ அதை செய்வோம். இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிற, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிற அந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி நான் கோபத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு மனிதராக மாறிவிடுவோம். பிறரையும் கோபப்படாதீங்க, பொறுமையா இருங்க என்று அறிவுரை சொல்பவர்களாக மாறுவோம். நம்ம வாழ்க்கையில் அதுதான் இது செய்யணும். அல்லாஹ் எதை விரும்புகிறானோ, எதை நேசிக்கிறானோ அப்படிப்பட்ட வாழ்க்கை உடையவனாக நாம் மாற வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. அதைத்தான் அல்லாஹ் மறுமையில வெற்றிக்கான அடித்தளமாக போடுகிறான். நான் பேசுவ வீராவசனம் மறுமை, நான் வாழ்க்கையெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு மறுமையில என்ன தண்டனை தெரியுங்களா? தன்னுடைய குடலை தன்னுடைய கைகளில் ஏந்தி கொண்டு அப்படியே சுத்தி வருவாங்க. செக்கு மாடு சுத்தம்ல, செக்கு இழுக்கிற மாடு சுத்தம் பாருங்க, அது மாதிரி தன்னுடைய குடலை வைத்து கையில ஏந்தி கொண்டு மகசூருடைய மைதானத்தை சுத்தி சுத்தி வருவார்களாம். அப்படிப்பட்டவர்களை பார்த்து அடையாளம் காணுவார்கள். இவர்கள் வாயிலை மார்க்கத்தை சொன்னவர்கள், வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தியவர்கள் அல்ல. எல்லாம் வாய்களையே பேசிட்டான் அப்படின்றவர்கள் மறுமையிலே அடையாளம் காட்டப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹி சொன்னார்களே. அப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியமான மோசமான நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவார். ஏதோ நான் பேசிட்டு போனேன் அப்படி இருக்க கூடாது. ரசூலுல்லாஹி சொன்னாங்கல்ல, நாளை மறுமையிலே ஒரு 3 நபர்களை நரகத்தில் அல்லாஹ் வீசுவான். அப்படிப்பட்ட மூணு பேரும் யார் தெரியுங்களா? அவர்கள் மார்க்கத்திலே, இந்த உலகத்திலே வாழும் பொழுது மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வழங்கியவர்கள், இறைவனுடைய பாதையிலே போரிட்டு ஷஹீதாக இறந்தவர்கள். ஏன் அவங்களெல்லாம் அல்லாஹ் தூக்கி நரகத்தில் போடணும்? அவர்களுக்கு தானே அல்லாஹ் உயர்ந்த தரஜாவை கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கஷ்டப்பட்டு அடி வாங்கி, உதவாங்கி, ஏச்சு வாங்கி, பேச்சு வாங்கி உலகத்திலே சொல்வது எவ்வளவு பெரிய கஷ்டம். அப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் வீசுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் இந்த உலகத்திலே புகழுக்காகவும், புகழ்ச்சிக்காகவும், பெருமைக்காகவும் செய்தனுடைய விளைவு உலகத்திலே கிடைச்சிருச்சு. முகஸ்திருதிக்காக செஞ்சீங்க, பெருமைக்காக செஞ்சீங்க, அதனால உலகத்திலே கிடைச்சு முடிச்சுக்கோங்க. தர்மத்தை அள்ளி கொடுத்தோம், என்ன ஒரு பெரிய வல்லரன்னு சொல்லணும், என்னை எல்லாம் பாராட்டணும், என்ன பெரிய காசு கொடுக்கிறவர் சொல்லணும் என்பதற்காக நீங்கள் பெருமைக்காக செய்தீர்கள். அது உலகத்தோட முடிஞ்சு முடிச்சுக்கோங்க. இறைவனுடைய பாதையிலே ஷஹீதாக கொல்லப்பட்டால் அல்லாஹ் என்னை ஷஹீத் என்று சொல்லுவான் என்று ஆசைப்படாம மக்கள் என்னை ஷஹீதா பாராட்டணும். எப்படிப்பட்ட மனுஷனா, அல்லாஹ்வுடைய பாதையில இறந்து போயிட்டாருடா என்று ஷஹீத் என்று பாராட்ட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே புகழ்ச்சிக்காக செய்தீர்கள், முகஸ்துதிக்காக செய்தீர்கள். அது உலகத்திலே கிடைச்சிருச்சு, முடிஞ்சு முடிச்சுக்கோங்க. எதை பார்க்கிறான்? உள்ளத்திலிருந்து செய்கிற அந்த எண்ணத்தை பார்க்கிறான். ஈமானோடு, இறையச்சத்தோடு, இஹ்லாஸோடு எதை நாம் செய்து சொல்லுகிறோமோ அதை வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய மனிதனாக மாற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம். ஈமானோடும், இறையச்சத்தோடும், இஹ்லாஸோடும் என்னுடைய வாழ்க்கையில எதை சொல்கிறோனோ அதை முடிந்த அளவிற்கு வாழ்க்கையை கடைபிடிக்க ஆசைப்படுகிறேன். சொன்னாங்க, நீங்கள் முடிந்த அளவுக்கு இஸ்லாத்தை பின்பற்றுங்கள். நமக்கு முடிகிற சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்தி பரக்கத்தாக்கி வச்சிருக்கலாம். பல இடங்களில் பல நெருக்கடிகள் இருக்கலாம், சில நாடுகள் அப்படி இருக்கலாம். நமக்கு முடிந்த அளவுக்கு சைனா மாதிரி இந்தியா இல்லை. சைனாவில் போய் ஒரு இஸ்லாத்தை பின்பற்றணும், சுதந்திரமா பிரச்சாரம் பண்ணணும், சுதந்திரமா மார்க்கத்தை சொல்லணும் அப்படின்னா பெரிய நெருக்கடி. ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, பள்ளிவாசல்ல வாங்க சொல்லி 5 நேரம் கூடி
எழுப்புவதில் கூட ஒரு மிகப்பெரிய கெடுபிடி. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அல்லாஹ் இந்தியாவில் ஆக்கல. இன்று ஒரு ஊரடங்கு காலங்களிலே, கொரோனா தொற்று பரவல் காலங்களிலே சில நெருக்கடிகளை போட்டிருக்கிறார்கள். அது சில காலங்களிலே கடந்து போகும். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையும் அல்லாஹ் நமக்கு மார்க்கத்தை சொல்கிற வாய்ப்பை தந்திருக்கிறார். இப்படி நம்முடைய உள்ளத்தில் இருந்தோம், இறைவா நான் முடிந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை பின்பற்றி உண்மையான முஸ்லிமாக, உண்மையான மூமினாக நீ எப்படி நேசிப்பாயோ அப்படி இந்த உலகத்திலே வாழக்கூடிய என்னை மாற்று, என்னுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை அப்படி மாற்றி கொடு என்று நாம் துவா செய்வோம். எதை நாம் சொல்லுகிறோமோ அதை வாழ்க்கையை நடைபடுத்துகிற அப்படிப்பட்ட சிறந்த மக்களாக மாற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், சமயான அத்தாஹ், எதை நீங்கள் செவியேற்கிறீர்களோ அதை நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொல்கிறான். அப்படி செவியேற்கிற செய்தியை கட்டுப்படுகிற சிறந்த மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹம் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொரோனா பரவல் காலங்களிலே பல்வேறு நெருக்கடிகளையும் பல்வேறு சிரமங்களையும் சந்தித்து வருகிறோம். வியாபார ரீதியாக இருக்கலாம், அல்லது குடும்பத்திலே பல நபர்களுக்கு நோய்வாய் ஏற்பட்டு அதனால் சில சிரமங்கள் இருக்கலாம், அல்லது உறவுகளிலே நோய்வாய் ஏற்பட்டு அவர்களுடைய அந்த வார்த்தையை கேட்க முடியல, பேச முடியல, அவர்கள் மருத்துவமனையில் வச்சு மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவர்களை சந்திக்க முடியல என்ற பல கவலைகள் உள்ளத்தில் இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற சிறந்த ஒரு மறுமருத்து என்னவென்றால், இறைவன் நமக்கு தருகிற எல்லா சோதனைகளுக்கு பகரமாகவும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். யாருக்கு அல்லாஹ் சோதனை நாடிவிட்டானோ அவர்களுக்கு இறைவன் நன்மையை நாடிவிட்டான் என்று சொன்னார். நமக்கு பல சோதனைகள் இருக்கலாம், அந்த சோதனைக்கு பகரமாக இறைவன் நமக்கு நன்மை வழங்கியிருக்கிறான், நம்முடைய பாவங்களை மன்னிக்க இருக்கிறான். பெரும் பெரும் பாவங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றிருக்கிறான். பெரும் பெரும் பிரச்சனைகள் இருந்து, விபத்துகள் இருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றிருக்கிறான் என்ற ஒரு மனப்பக்குவத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தால் வருகிற சோதனையை இலகுவாக கடந்து செல்கிற பக்குவத்தை மேற்கொள்ள முடியும். அந்த ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இல்லை என்றால் நமக்கு வருகிற நோயா இருக்கட்டும், பொருளாதார நெருக்கடியா இருக்கட்டும், அல்லது கஷ்டமாக இருக்கட்டும், பெரும் பாரமாக உள்ளத்திலே ஏந்தி ஒரு பெரிய மன அழுத்தத்திற்கும் மன நோயாளியாக மாறுகிற வாய்ப்பை பெரும்பாலான மக்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். இப்படி வந்துருமோ, இப்படி வந்துருமோ, இதாயிடுமோ, அதாயிடுமோ என்ற பயத்திலேயே பல பேர் மன நோயாளியாக அல்லது இறந்து போகிற சூழ்நிலை கூட பல இடங்களிலே வருவதாக சொல்கிறார்கள். ஆனால் நாம் நம்முடைய உள்ளத்திலே ஏந்த வேண்டிய காரியம் என்னவென்றால், இறைவன் இந்த சோதனையிலிருந்து மிக விரைவாக நம்மை காப்பாற்றுவான். நமக்கு ஏற்படுகிற இந்த சோதனைக்கு பகரமாக அல்லாஹ் நன்மையை தருவான் என்று நாம் எடுத்துக்கொண்டால் நமக்கு இந்த ஒரு சோதனை என்பது பெரிய பாரமா தெரியாது. இதற்கு முன்னே பெரிய பெரிய சோதனையெல்லாம் ரசூலுல்லாஹ் சந்திச்சிருக்கிறாங்க, சஹாபாக்கள் சந்திச்சிருக்காங்க, அதுக்கு முன்னாடி வாழ்ந்த சமூகத்தை சந்திச்சிருக்கிறாங்க என்பதை புரிந்து அல்லாஹ் இந்த கொரோனா நோய் பரவலுடைய காலங்களிலிருந்து நம்மை காப்பாற்றுறாங்க. துஆ செய்ய சொன்னாங்க, இறைவா கொடிய நோய்களிலிருந்து என்னை காப்பாற்று என்று ரசூலுல்லாஹ் துஆ செய்ய சொன்னாங்க. அந்த கொடிய நோய்களிலிருந்து இறைவன் நம்மையும், நம்முடைய உறவையும், நம்முடைய சமூகத்தையும், நம்முடைய நாட்டில் உள்ள உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் காப்பாற்றக்கூடிய வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்துவான் என்ற நல்ல பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹ் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.